நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்ப எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கையும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது? அபிநயா, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கை சிங்கம்புணரியில் 14 சென்டிமீட்டர் மழையும், மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழையும், அதே போல மணமேல்குடி, அதிராம்பட்டினம், மதுக்கூர் ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அதிகபட்ச வெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் ஈரோட்டில் 39.2 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கிறது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 35 முதல் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, காற்றுடன் மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கோவை, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அபிநயா, தமிழரசு, இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அளவிற்கான மழையினுடைய பொழிவு இருக்கும்? இந்த மழை, கனமழை எச்சரிக்கை என்பது இன்னும் ஓரிரு தினங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் அதி கனமழை மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 17, 18, 19, 20 ஆகிய அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதியும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. 19ஆம் தேதியும் இதே நிலை நீடிக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அபிநயா, அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் இன்று மற்றும் நாளை 16, 17 ஆகிய தேதிகளில் குமரிக்கடல் பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர். வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.